அமைச்சர் ஒருவரின் மகன் அண்டை நாட்டில் ரகசியமாக திருமணம் செய்து கொண்ட விவகாரத்தில் அவரின் திருமணச் சான்றிதழ் சட்டப்பூர்வமானது என விசாரணை அதிகாரி உறுதிப்படுத்தியுள்ளதாக தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசாருடின் ஹுசேன் தெரிவித்திருக்கிறார். இதற்கு முன்பு ரசாருடின் தான் உறுதிப்படுத்தியதாக செய்திகள் வெளியாகியிருந்த நிலையில் இதுதான் அவரின் உண்மையான கூற்று என்பதை தெளிவுபடுத்தும் விதமாக இந்த காணொளி அமைந்துள்ளது. Sijil nikah tu dah disahkan ke Sri? Sijil nikah kalau tak hisap saya telah disahkan sijil yang asal. Sijil daripada seberang yang mana dia menurut siasatan kedua-dua couple ini apabila mereka bercinta nak kahwin mungkin tak lepas, dia sebenarnya telah menyorokkan perkahwinan diorang di selatan Thai. Jadi sijil asal telah pun disahkan oleh pihak kaum asal. Dia bernikah pada September. Bila jadi isu macam ni, kawan-kawan ni pun tak tahu. Jadi dia tidak mau membesar-besarkan keluarga terasa hati ke apa. Jadi itulah. Sedikit komen pasal siasatan terhadap KJ dan Tita Edit. கடந்த செப்டம்பரில் யாருக்கும் தெரியாமல் அண்டை நாட்டில் அவர்கள் திருமணம் செய்து கொண்டனர். காதலுக்கு எதிர்ப்பு வந்ததால் இருவரும் அவ்வாறு செய்துள்ளனர். நண்பர்களுக்கும் அது தெரியாது என ரசாருடின் கூறினார். குடும்பத்தின் பெயரை காக்க அவர்கள் திருமணத்தை மறைத்திருக்கலாம் என்றார் அவர். இந்நிலையில் அவ்விவகாரம் தொடர்பான விசாரணை அறிக்கை பினாங்கில் துணை தலைமை வழக்கறிஞர் அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது என ஐஜிபி சொன்னார். வயிற்றில் வளரும் குழந்தைக்கு பொறுப்பேற்குமாறு கூறிய பெண்ணை அந்த அமைச்சரின் மகன் மிரட்டியதாக டெலிகிராமில் முன்னதாக தகவல் வைரலானது. டிசம்பர் 24ஆம் தேதி பினாங்கு பட்டவத்தில் ஒரு வீட்டில் மேலும் சிலர் உடனிருக்க அப்பெண்ணுடன் பேச்சுவார்த்தை நடத்திய போது அவ்வாடவர் மிரட்டல் விடுத்ததாக சொல்லப்பட்டது. சம்பந்தப்பட்ட அமைச்சரான உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் எல்லோரையும் போல தனது மகளும் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர் இல்லை என்றும் புகார் செய்யப்பட்டிருந்தால் நிச்சயம் விசாரணை நேர்த்தியாக நடைபெறும் என்றும் கூறியிருந்தார்.